சூர்யாவோட 2D என்டர்டெயின்மெண்ட்டும் ஸ்டுடியோ கிரீனும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ற படம் மாஸ். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல பேருக்கு ஏத்த மாதிரி படத்தோட காஸ்டிங்கும் மாஸா இருக்குது பாஸ். சூர்யா, நயன்தாரா, பிரேம்ஜி அமரன், சமுத்திரகனி, பார்த்திபன், ஜெயராம், பிரணிதா, சுபாஷ்னு பல பேர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கார்த்தியோட பிரியாணி முடிச்ச உடனே அண்ணன் சூர்யாவோட ஒரு படம் பண்ண போறதா வெங்கட் பிரபு சொன்னாரு. தமிழ்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட்டா 3Dல ஷூட் பண்ண போற படம். இதுக்கு பூச்சாண்டின்றது பேருன்னு சொல்லிட்டு பல ரூமர்ஸ் கிளம்பிச்சு. அதையெல்லாம் கிளியர் பண்ற மாதிரி இது ஒரு ஹாரர் காமெடி. சூர்யாக்கு இதுல டியூயல் ரோல். இந்த படத்துக்கு மாஸ் அப்படின்றதான் பேருன்னு டைரக்டரே அனௌன்ஸ் பண்ணாரு. இனிஷியலா ஏமி ஜாக்சனும் ஒன் ஆஃப் த ஹீரோயினா சூஸ் பண்ணியிருந்தாரு நம்ம டைரக்டர். பட் சில ரீசன்ஸ்னால இந்த படத்துல இருந்து ஏமி விலக அவங்க ரோல் பிரணிதாக்கு போயிடுச்சு. அதே போல சூர்யாக்கு வில்லனா ஆக்டர் மோகன் நடிக்கிறாருன்னு நியூஸ் வந்துச்சு. பட் அந்த ரோல் இப்போ சமுத்திரகனி பண்ணியிருக்காரு. சென்னை, ஊட்டி, கேரளா, குலுமனாலி, பல்கேரியா, புதுச்சேரின்னு பல இடங்கள்ல ஷூட் பண்ணி படத்தோட டீசர் April 25th midnight 1 ரிலீஸ் ஆச்சுங்க. ஒரே நாள்ல 1 million வியூஸும் வாங்குச்சு. டீசர் அண்ட் ட்ரெய்லரை வச்சு படத்தோட கதையை கெஸ் பண்ண வரைக்கும் இது ஒரு ஆக்ஷன் கம் காமெடி கம் ஹாரர் மூவி. மாசிலாமணியா நம்ம சூர்யா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வராரு. அவரோட ஃபர்ஸ்ட் லவர் பிரணிதா ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸரா தப்பெல்லாம் தட்டி கேட்கிறார். இதுல பாதிக்கப்படுற சமுத்திரகனி அண்ட் டீம் பிரணிதா அண்ட் சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அதுல பிரணிதா இறந்துட சூர்யா ஸ்பெஷல் பவரோட வெளில வராரு. அப்போ அவர் ஃப்ரெண்டா வர பிரேம்ஜி அவருக்கு ஹெல்ப் பண்ண தன்னோட காதலிய கொன்ன எதிரிங்களை பழி வாங்குறார் நம்ம சூர்யா. வெறும் காமெடியனா மட்டும் இந்த படத்துல இல்லாம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் நம்ம பிரேம்ஜி அமரன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காராமா. சூர்யாவோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸ் ஆபீசரா நம்ம பார்த்திபன் வராருங்க. சூர்யாவோட ரிலேட்டிவா இம்பார்ட்டன்ட் ரோல்ல ஜெயராம் நடிச்சிருக்காரு. அப்போ நயன்தாராவோட ரோல் பிரணிதாவை மிஸ் பண்ணிட்டு தவிக்கிற சூர்யாவை லவ் பண்ற கேரக்டர்ல நயன்தாரா வராங்க. அவர்கிட்ட இவங்க காதல தானா போய் புரிய வைக்கிறாங்களாமா. வெங்கட் பிரபு ஹீரோயின்ஸ்னா அப்படிதானே. அது மட்டும் இல்லாம படத்தோட டீசர்லயும் ட்ரெய்லர்லயும் செம்ம அழகா இருக்காங்க பாஸ். இதுல சூர்யாக்கு டியூயல் ரோல்னு சொன்னாலும் ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு ட்விஸ்ட் படத்துல இருக்குன்னு தான் தெரியுது. ஒரு கேரக்டரை டைரக்டர் சீக்ரெட்டாவே வச்சிருக்காராமா. படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும்னு சொல்லிட்டு டீமே சொல்றாங்க. வழக்கம் போல இந்த படத்துக்கு யுவன் தான் மியூசிக். படத்துல மொத்தம் 5 பாடல்கள் இருக்கு. எதுவுமே சூப்பர் எக்ஸலண்ட் அருமை அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இல்லைங்க. யுவன் வெங்கட் பிரபு காம்போல இருக்கிற அந்த ஒரு மாஸ் இந்த ஒரு படத்துல மிஸ் ஆயிடுச்சு. ஓகேயான ஒரு ஆல்பம். சாங்ஸ் மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைலாக்ஸையும் மதன் கார்கி எழுதியிருக்காரு. சினிமட்டோகிராஃபியை RD ராஜசேகர் ஹேண்டில் பண்ண எடிட்டிங் பிரவீன் KL கையில போயிருக்கு. தமிழ் அண்ட் தெலுங்குன்னு பைலிங்குவலா ரெடி ஆயிட்டு இருக்கிற மாஸ் மே எண்ட்ல எதிர்பார்க்கப்படுது பாஸ்.